ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நானே உனக்கு நிரந்தரம், மற்றவை எல்லாமே கலைந்து போகும் மேகங்கள். இதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். நீ நிச்சயமாகவே சிகரத்தை அடைவாய். நீ முதலில் இதை எல்லாமே இனி ஒழித்து விட வேண்டும். இதிலெல்லாம் நீ ஈடுபடவே கூடாது. என்னுடைய சத்திய வாக்கு, என்னுடைய கட்டளை, இதை நீ மீறவே கூடாது. என் கட்டளையை நீ மீறவே கூடாது. முதலில் மற்றவர்களை பற்றிய தீய எண்ணங்களை எல்லாம் நீ அறவே ஒழித்துவிடு. மற்றவர்களுடனான வீணான வாக்குவாதங்களையும் தர்க்கத்தையும், மற்றவர்களை பற்றி இகழ்ச்சியான விமர்சனங்களையும் நிந்தையையும் நீ அறவே ஒழித்துவிடு. மற்றவர்களை தூசித்து பேசுவதிலும் இழிவாக உன் மனம் ஈடுபடக்கூடாது. இழிவாக பேசுவதிலும் உன் மனம் ஈடுபடக்கூடாது. இது சத்தியமான உண்மை. என் மீது சத்தியம். இதை நீ எல்லாம் செய்யவே கூடாது. பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் நடப்பதையெல்லாம் வியாபித்திருக்கும் தெய்வீகம் இதை பார்த்து கொண்டே இருக்கும். சூரியனையும் சந்திரனையும் தன் இரு கண்களாக கொண்ட கடவுளிடம் யாராலும் எதையுமே மறைக்க முடியாது. நாம் பாபாவை நம்பும்போது அவருக்கு கீழ்ப்படிவது முற்றிலுமே அவசியம். அதனால் அவருடைய வார்த்தைக்கு நீ கட்டுப்பட்டு செயல்படு. கேள்விக்கு இடமில்லாத கீழ்ப்படிதலுடன் பாபா எதை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய வேண்டும். இது ஏதோ பெரிய விஷயம் என்று பலர் நினைப்பார்கள். ஆனால் அது போதாது. நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மேலும் கடவுள் நாம் நேர்மையையும் பக்தியையும் நம்பும் வகையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களிடமிருந்து மறைக்கும் விஷயங்களை மட்டுமல்ல, நம் இதயத்தின் ஆழமான குகைகளில் மறைந்துள்ள விஷயங்களையும் அவர் அறிவார். ஒரு ஆசிரியரிடமோ அல்லது சத்குருவிடமோ ஒப்புக்கொள்ளாமல் பல விஷயங்கள் இரகசியமாக வைக்கப்படும் போது விசுவாசத்தை கோருவது என்பது கடினமாக இருக்கும். பாபா நமக்கு கற்றுக் கொடுத்ததை செய்தால் மட்டும் போதாது. தடை செய்யப்பட்ட விஷயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். சுயமாக நினைப்பது, செய்வது போன்ற எதுவுமே இருக்கக்கூடாது. நாம் பாபாவை நமது குருவாக கருதி ஒரு விசுவாசமான வேலைக்காரனைப் போல அவருக்கு சேவை செய்ய வேண்டும். நாய் அதன் எஜமானருக்கு முழுமையான விசுவாசத்துடன் சேவை செய்கிறது. எஜமானர் அதை அவமதித்தாலும் அல்லது காயப்படுத்தினாலும் நாய் அவரை விட்டு விலகுவதில்லையே. அது எப்பொழுதும் அவரது கட்டளைக்காக காத்திருக்கிறது. எப்பொழுதும் தானாக எதையுமே செய்யாது. எஜமான் நாய்க்கு அனைத்தையும் அத்தகைய அர்ப்பணிப்பு சேவை உண்மையான விசுவாசத்தின் அடையாளம். கடவுளின் அருளால் மட்டுமே அத்தகைய பக்தரை சாய்பாபாவின் அர்ப்பணிப்பு சேவைக்கு திருப்ப முடியும். சாய்பாபா நினைத்தால் எதையுமே எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம். அதனால் பாபாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு செயல்படுங்கள். குளிர்ந்த நீரோடையில் தெளிந்த நீரை போல இருக்கின்றதுதான் நம் மனம். நம் மனதில்தான் நிம்மதி இருக்கிறது. தர்மம் மீறப்படும் இடத்தில்தான் நிம்மதி பறிபோகின்றது. தர்மத்தை மீண்டும் செயல்படுத்த மீண்டும் நிம்மதி குடிக்கொள்ளும். ஆனால் மனம் மீண்டும் ஒரு நிலைப்படும் வரையில் அமைதி காக்க வேண்டும். நிம்மதி என்பது நிலை கண்ணாடி போல. அலங்கரித்து கண்ணாடி முன் அதை பார்ப்பவருக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதை போல தன்னையும் நல்ல எண்ணங்களால் நிரப்பி பிறரையும் நல்லவர்களாக காணும் ஒருவரின் மனமே எப்போதும் நிம்மதியடையும். சத்தியமும் அன்பும் நிறைந்த இடத்தில்தான் நிம்மதி இருக்கும். உனக்குள் அனுபவம் செய்தால் அது நிம்மதி. அந்த நிம்மதியை பலருக்கு நீ வழங்கினால் அது அமைதி. திருப்தியாக இருந்தால்தான் நிம்மதி ஏற்படும். நிம்மதி இருந்தால்தான் திருப்தி ஏற்படும். காலையில் எழும்பொழுது இறைவனுக்கு அர்ப்பணித்து அன்றைய நாளை உனக்கு துவங்குபவனுக்கும், இரவு உறங்கும் பொழுது சத்தியமாய் நடந்து இறைவனிடம் கணக்கை ஒப்படைத்து நன்றி கூறி உறங்குபவனுக்கும் நாளெல்லாம் நிம்மதி நிறைந்த நாளே. எந்த ஒரு செயலையும் ஆராய்ந்து ஆழ்ந்து யோசித்த பிறகு செய்பவன் ஒரு நாளும் தனது நிம்மதியை எதற்காகவும் இழக்க மாட்டான். இதை நான் உனக்காக மட்டுமே சொல்கிறேன். ஏனென்றால் எந்த ஒரு முடிவு எடுக்கும் போது அவசரப்பட்டு உடனே எடுத்து விடுகிறாய். சிறிது யோசித்து நிதானமாக இது நமக்கு சரிப்பட்டு வருமா, பின்பு ஏதேனும் பிரச்சனை ஏற்படுமா என்று யோசித்து என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு. அதில் உனக்கு நிம்மதி கிடைக்குமா கிடைக்காதா என்பதை நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன். உன்னுடன் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு வெற்றிதான். உன் கஷ்டத்தை எல்லாம் என் துணியில் போட்டு எரித்து விட்டேன். நிம்மதியாக இரு. நீ இழந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகிறாய். தயாராக இரு.
உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் முன்பு உன்னை நன்றாக வாழ வைப்பேன். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்து விட்டால் அவனை மட்டுமல்ல, அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும். தைரியமாக நம்பிக்கையோடு எதை வேண்டுமானாலும் செயல்படு. இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகிறாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் நீ தூக்கி எறிந்து விடு. அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசு. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் நீ அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே. அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நீ கருதாதே. அதுதான் கோபத்திற்கு சிறந்த மருந்து, அமைதி. தோற்பது முக்கியமில்லை, இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அதை ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரித்து கொண்டு பிறகு யோசித்து பார். என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகிறாய்? சாய்பாபாவிடம் நாம் முழுவதுமாக சரணாகதி அடைந்தால் நாமே தடுத்தாலும் நம்மை அவர் தடுப்பார். நாமே விலகினாலும் நம்மை விலகாமல் அவர் இருப்பார். நாமே ஒதுக்கினாலும் நம்மை விட்டு ஒருபோதும் அவர் ஒதுங்க மாட்டார். நாம் அவரை சற்று கூட மதிக்காவிட்டாலும் அவர் நம்மை முழுவதும் மதித்து நடப்பார். நாமே அவரை அவமதித்தாலும் நம் மீது அவர் அன்பை பொழிவார். நாமே வெறுத்தாலும் நம் மீது உரிமையை நிலைநாட்டுவார். நாமே மறந்தாலும் நம்மை கரை சேர்க்கும் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்வார். நாமே அவர் நம்பிக்கை கொண்டாலும் அவர் நம்மீது அவர் நம்பிக்கை கொள்ள மாட்டார். நாமே பல பொருட்களை வீணடித்தாலும் நம்மை விடாமல் அவர் நல்ல பலனை தருவார். நாம தப்பித்தாலும் நம்மை தொடர்ந்து வந்து அவர் நம்மை காப்பாற்றுவார். உலகமே நம்மை தள்ளினாலும் உள்ளிருந்து நம்மை தாங்குவார். விதியை சதி செய்தாலும் மதி கொடுத்து நம்மை வாழ வைப்பார். குரு அருளே குருடான நம்மை குறைவில்லாமல் வாழ வைக்கும். குரு அருளுக்கு நீ ஒன்றும் ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம். அது தானாய் வரும், அது தேடி வரும், அது சத்தியமாய் வரும். சாய் இருக்கிறார், நம்மை காப்பாற்றுவார். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே. எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. மற்றவற்றை உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எந்த ரூபத்தில் என்னை பார்க்கிறாயோ அந்த ரூபத்திலே நான் உனக்கு காட்சி தருவேன். வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாயிருப்பார்கள். சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை உனக்கு பரிசளித்திருப்பார்கள். அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள், உனக்கு துரோகம் செய்தார்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு. உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுத்து விட்டார்கள் என்று அர்த்தம். அந்த கர்மத்தில் இருந்து யாரும் தப்பவும் முடியாது. எல்லோரும் அதை மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நீ நுழைந்து விட்டாய். எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனதை இதற்கு முன்னர் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப் பார். எதற்கெடுத்தாலும் என் மீது நீ கோவப்படாதே. கொஞ்சம் பொறுமையாக யோசித்துப் பார். எனக்கு அப்பா இதை செய்யவில்லையே, ஏன் என்னை கண்டு கொள்ள மாட்டேங்கிறாய்? எப்போதும் அமைதியாக இருக்கிறாரே, நான் எப்பொழுதும் அப்பா அப்பா என்றுதான் இருக்கிறேன் என்று என் மீது உனக்கு அவ்வளவு கோபம். ஏன் இந்த கோபம்? என் பிள்ளைக்கு நான் எப்போது எப்படி எதை செய்ய வேண்டும் என்று ஒரு தகப்பனுக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது பெற்ற பிள்ளைக்கு நல்லதுதானே செய்வேன். நீ ஏன் என்னை கடிந்து கொள்கிறாய்? என் மீது கோபம் கொள்ளாதே. நான் உனக்கு எப்போதும் துணையாகத்தான் இருக்கிறேன். நீ இப்போது உன் பாதையில் உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க நீ தொடங்கிவிட்டாய். இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான். தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப் போகிறது. எதற்கும் வருந்தாதே. உன்னை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எறிந்து வெற்றி நடை போடப் போகிறாய். உன் வாழ்வில் பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது.
அதையொட்டி மனதளவிலுள்ள பாதிப்பு தான் இது. உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது. உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது. உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது? ஏன் இந்த நிலை எனக்கு என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது. ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன்னுடைய பிடிவாத குணம் தெரிகிறது. அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி வைப்பேன். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நீங்கள் என் மீது கொண்ட நம்பிக்கை ஒரு செடியின் வேர்களைப் போல இருக்க வேண்டும். வேர் எந்த அளவுக்கு வளமாக இருக்கிறதோ அந்த அளவு செடியும் செழிப்பாக இருக்கும். உன்னுடைய கர்மா அகலும் வரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும். நான் முக்காலமும் உணர்ந்தவன் என்பதால் எதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அதுவரை என் மீது கோபம் கொள்ளாமல் காத்திரு. நீ என்னை நினைத்தாலே போதும், அடுத்த நொடி உன் கண்முன்னே நான் தோன்றுவேன். எதற்காக தெரியுமா? நமக்கு யாரும் இல்லை என்று நீ ஒருபோதும் நினைத்திடக்கூடாது என்பதற்காக. நீ ஒரு நொடி கூட நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக. இனி உன்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று எனக்கு தெரியும். உனக்கு அனைத்தும் தந்து பாதுகாத்து நான் உன்னை காத்தருள்வேன். நீ என் மீது கோபமாக இருந்தாலும் நான் உங்கள் இதயத்தில் சுகமாக வாழ்ந்து வருகிறேன். வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த சிலர் உங்களை ஏமாற்றியிருப்பார்கள். சிலர் உங்களை சோதித்து இருப்பார்கள். சிலரோ உங்களை பயன்படுத்தி கொண்டு பிறகு அவமானப்படுத்தி இருப்பார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடங்களாகும். அவர்களால் தான் இன்று நீ மிகச்சிறந்த மனிதனாக வாழ்கிறீர். அதனால்தான் இன்று வாழ்க்கையில் வெற்றி அடைந்துள்ளீர்கள். இன்னும் பல வெற்றிகள் உங்களை தேடி வர காத்திருக்கிறது. அந்த வெற்றியை கொண்டாட நீ தயாராக இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி வெற்றியாக மாறப்போகிறது. வெற்றி படிகட்டில் நீ ஏற துவங்கிவிட்டாய். இன்னும் சிறிது படிகள்தான். ஏறிவிடு. நிச்சயம் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ ஜெயமாக இருப்பாய், சந்தோஷமாக இருப்பாய். உனக்கு துணையாக அப்பா நான் இருக்கிறேன். உனக்கு வேண்டியதை தர நான் இருக்கிறேன். நிச்சயம் செய்வேன். நிச்சயம் நான் சொன்னது அனைத்தும் நடக்கும். கவலையின்றி சந்தோஷமாக இரு. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அல்லவா? ஏன் இந்த கலக்கம்? கலங்காதே. உனக்காகத்தான் நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன். நீ ஆத்ம ஞானம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். ஆத்ம ஞானத்தை தேடி நீ வெளியே அலையாதே. ஆத்ம ஞானம் என்பது மிக எளிதாக பெறக்கூடிய ஒன்று. ஏனெனில் அதை எங்கேயும் தேடிச் செல்ல வேண்டியதில்லை. அது உன்னிடத்திலேயே உள்ளது, எப்போதும் இருந்து கொண்டே இருப்பது. நீ செய்ய வேண்டியது எல்லாம் வெளியே நோக்குவதை விட்டுவிட்டு உள்ளே திரும்பி நோக்க வேண்டும். அவ்வாறு நீ நோக்க நோக்க நீ உடனே ஒரு பிச்சைக்காரன் என்ற நிலையிலிருந்து சக்கரவர்த்தி என்ற நிலைக்கு உயர்வாய். ஆத்ம சிம்மாசனத்தில் அமர்ந்து ஞான சாம்ராஜ்யத்தை நீ ஆளத் துவங்குவாய். நீ செய்ய வேண்டியது எல்லாம் திரும்பி உன்னை காண வேண்டியதுதான். அதுவே ஆத்ம ஞானத்தின் திறவுகோல். இதுவரை நீ கற்றது எல்லாவற்றையும் மறந்துவிடு. உனது புத்திசாலித்தனம், சாதுரியம் எல்லாவற்றையும் துறந்து ஒரு குழந்தை போன்ற தன்மையுடனும் நம்பிக்கையுடனும் உள்நோக்கிச் செல். உன்னை தவிர வேறு ஒன்றுமே இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. எனவே ஒரு திறந்த இதயத்துடன் ஞானத்தை நீ வரவேற்பாய். இதுவே உண்மையான சிரத்தை, உண்மையான அறிதல். இதுவே ஆத்ம ஞானம். எப்பொழுதும் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பவர், இந்த உலகமே உங்களை கைவிட்டாலும், உறவுகள் உங்களை வெறுத்தாலும், பெற்ற பிள்ளைகளே உங்களை பகைத்து கொண்டாலும், அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு எதிராக மாறினாலும், எப்பொழுதும் ஆதரவாக இருப்பவர், அவரது ஆதரவு எப்போதுமே அவருக்கு வேண்டும் என்று நினைப்பவர், அவரே நம்முடைய கடவுள். அவருடைய கடவுளுக்கு எல்லாவற்றையுமே நீங்கள் ஒப்படைத்துவிட்டால், அவருடைய பக்தருக்காக எதையும் செய்ய துணிந்தவர்தான் நம்முடைய சாயப்பா. எந்த வடிவத்திலும் பெயரிலும் நாம் கடவுளை வணங்கினாலும் உண்மையாக உச்சரிக்கப்படும் நமது அழைப்புக்கு அவர் பதிலளிப்பார்.
மகிழ்ச்சியின் போது நாம் கடவுளை நினைவு கூர்வதில்லை. வெளிச்சத்திற்கு பின் இருள் வருவது போல கடினமான காலங்கள் நம் முன் தோன்றுகின்றன. ஒருவனை மிக உயர்ந்த முறையில் புகழ்ந்து பேசும் உலகம் அவன் துன்பத்திற்கு ஆளானதையும் கஷ்டத்தில் இருப்பதையும் அறிந்தவுடன் அவனை புறக்கணிக்கும். எந்த காரணத்திற்காகவும் ஒரு ஆரோக்கியமான நபர் நோய்வாய்ப்பட்டு பலவீனமடைந்தால் உலகம் அவரை பார்க்காமல் திருப்பிக் கொள்கிறது. இந்த நேரத்தில் கடவுள் அவர்கள் சிந்தனைக்கு வருவார். பின்னர் அவர்கள் முழு மனதுடன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று பிரார்த்தனை செய்வார்கள். கடவுள் தம்முடைய அன்பான இரக்கத்தால் எவரையும் உடனடியாக காப்பாற்றுவார். கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளை அவர் எண்ண மாட்டார். அவர் நம்மை விட்டுவிட முடியாது. அவர் தனது உதவிக்கரம் நீட்டி நம்மை அவரிடம் நெருங்கி அழைத்துச் செல்கிறார். கடவுள் எப்பொழுதும் நமக்கு உதவ தயாராக இருக்கின்றார். நீரில் மூழ்கும் மனிதனுக்கு மரப்பலகையின் ஆதரவு கிடைக்கிறது. அனுப்பியது யார்? கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை. அதை போலத்தான் கஷ்டங்களின் போது தான் தனிமையில் இருப்பதாகவும் ஆதரவற்றவனாகவும் இருப்பதாகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் உண்மையில் நம் தாயும் தந்தையுமே. சீரடியில் கபர்டேயின் மகன் பிளேக் நோயால் அவதிப்பட்ட போது பாபா மேகங்கள் விரைவில் மறைந்துவிடும் என்று கூறி மேலாடையை தூக்கி உடலில் பிளேக் அறிகுறிகளை காட்டினார். மறுநாள் சிறுவனின் உடல் நலமடைந்தான் அல்லவா? அதுபோலவே அப்பாவை நம்புகின்றவர்களுக்கு அவருடைய உதவி எந்த ரூபத்திலும் எப்படி வேண்டுமானாலும் வந்தடையும். அவர் நமக்கு உதவிகரம் நீட்டிக்கொண்டே இருப்பார். நாம் தான் அவருடைய உதவி இதுதான் என்று அறிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பாவை நம்புபவர்களுக்கு உதவி உடனடியாகவே கிடைக்கும். உங்களின் விழிகள் திறந்து பார்க்கும்போது உங்களுக்கு முன் நான் அமர்ந்து இருப்பதை நீ காண போகிறாய். ஆனந்தமாக மகிழ்ச்சியாக உமக்காக அவதரித்தவன் நான். நான் ஒருவன் மட்டும் அவதரிக்கவில்லை என்றால் அனைத்துமே சம்பித்து போகும். காலத்தின் கட்டாயம் இது. விதிக்கப்பட்ட விதி இது. எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமோ வளர்ந்து பிரிந்து உங்களுக்காக அவதரித்தவன் நான். உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றால் உனது நிலை என்ன? யோசித்து பார்த்தாயா? உன்னை நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவே நான் அவதரித்திருக்கின்றேன். யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க நீ பழகிக்கொள். உன்னுடைய கோபத்தை முற்றிலுமே தவிர்த்துவிடு. அது தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது மிகவும் கடினம். நிதானமாக முடிவெடுத்து செயல்படு. என் அனுமதியின்றி எதுவுமே நடக்காது. எவரையும் நெருங்க விடவும் மாட்டேன். எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே. தேவையில்லாமல் உன்னை நீ குழப்பிக் கொள்ளாதே. என்னை கேட்காமல் எந்த முடிவும் அவசரமாக நீ எடுக்க வேண்டாம். அனைத்துமே நான் அறிவேன். எல்லாமே நன்மைக்கே. எனது நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்து கொண்டே இருக்கின்றேன். எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது. எல்லா இடத்திலும் ஜீவித்து கொண்டிருக்கின்றேன். உம்மை நீங்கள் யார் என்று கேட்டு உணர்ந்து கொள். மனதை ஒருநிலைப்படுத்திப்பார். உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். எப்போது எனது மண்ணில் உனது காலடி பட்டதோ அப்போதே உனது கர்ம பலன்கள் அனைத்துமே விலகிவிடும். விலகியும் விட்டது. நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் நான். படிப்படியாக அனைத்துமே உன்னை விட்டு விலகப் போகிறது. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகப் போகிறது. உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே ஒழியப் போகிறது. நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய். அனைவருமே வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு நீ வரப்போகின்றாய். உன்னை ஏளனமாக பார்த்தவர்களெல்லாம் உன்னை தேடி வரப்போகிறார்கள். இவரை பற்றியா நாம் பேசிவிட்டோம் என்று அவர்களே வெட்கத்தில் தலை குனிய போகிறார்கள். உன்னை நான் கைவிட மாட்டேன். எப்போதும் உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது நான் அமர்ந்து இருப்பதை காண்பாய். நீ ஆனந்தமாக மகிழ்ச்சியாகவே வாழப்போகின்றாய். அதுவரை நான் சொல்வது போலவே கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதானே வாழ்க்கை? அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? நீ ஒருபோதும் என் மீதான நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நம்பிக்கையே உனக்கு எல்லாவற்றையுமே கொடுக்கும். நீ நம்பிப்பார். உன்னை நான் கைவிடவே மாட்டேன். என்னை போற்றிப்பார். உனக்கானதை உன்னிடம் வந்து சேர்ப்பேன். உன் கவலையை நான் போக்கி காமிக்கின்றேன்.